எப்பவுமே இட்லி தோசைக்கு சட்னி சாம்பார் தான் செய்வாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா சட்னி சாம்பாரே மறக்கக்கூடிய அளவுக்கு அட்டகாசமான ரெசிபிங்க. கண்டிப்பா வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரையும் பாருங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இதுக்கு பேரு தான் கும்பகோணம் கடப்பா. கடப்பாவை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த கடப்பா பண்றதுக்காக 100 கிராம் அளவுக்கு பாசி பருப்பு எடுத்திருக்கேன். 2 முறை நல்லா கழுவிட்டு இதுல தண்ணி சேர்த்துக்கலாம். எந்த கப்ல நீங்க பாசி பருப்பு அளந்து எடுத்தீங்களோ அதே கப்பால 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்கணும். அப்பதான் நம்மளுடைய பாசி பருப்பு சாஃப்டா வெந்து வரும். இப்போ இதுல பாத்தீங்கன்னா மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு மேல் தோலை சீச்சிட்டு 1-2 கட் பண்ணிட்டு இந்த பாசி பருப்பு கூட சேர்த்துக்கலாம். பாசி பருப்பு கூட சேர்த்துட்டு இதை 2 விசில் விடுங்க. 2 விசில் விட்டீங்கன்னா உருளைக்கிழங்கும் வெந்துரும், பாசி பருப்பும் நல்லா வெந்துரும். அது வேகட்டும். இதுக்கு இடையில மசாலா ரெடி பண்ணிக்கலாம். 1/4 மூடி அளவுக்கு தேங்காய் எடுத்திருக்கேன். அதுல உள்ள பிரவுன் கலர் பகுதியை மட்டும் கட் பண்ணிட்டு சேர்த்திருக்கேன். இது கூட பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாங்க. நான் பாத்தீங்கன்னா ஒரு 7-8 பச்சை மிளகாய் சேர்த்திருக்கேன். இதுல காரத்துக்கு பச்சை மிளகாய் தான். இது கூட 6 பல்லு பூண்டை உரிச்சிட்டு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்துக்கலாங்க. அடுத்த இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்குங்க. நல்ல வாசனையா இருக்கும். இது கூட 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். இது நல்லா திக்னஸ் கொடுக்கறதுக்காக பொட்டுக்கடலை சேர்க்கிறோம். இதை ஃபர்ஸ்ட் நல்லா கொரப்பா அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தண்ணி விட்டு நல்லா நைஸான பக்குவத்துக்கு அரைச்சுக்கோங்க. இந்த மாதிரி இருக்கணும். கொஞ்சம் கூட கொரப்பு இருக்கக்கூடாது. நல்லா நைஸான திக்கா அரைச்சுக்கணும். இது இருக்கட்டும். இப்போ நம்ம வேக வச்ச பாசி பருப்பும் உருளைக்கிழங்கும் வெந்துருச்சு பாருங்க. நல்லா சாஃப்டா வெந்திருக்கு. உருளைக்கிழங்கு இப்படி கையில தொட்டோம்னா நல்லா மசியணும். அந்த பக்குவத்துக்கு வேக வச்சுக்கோங்க. கரெக்டா இருக்கும். இப்போ நம்மளுடைய பாசி பருப்பு பாருங்க எவ்வளவு சாஃப்டா வெந்திருக்குன்னு. 3 கப் அளவுக்கு தண்ணி ஊத்துனதுனால ரெண்டுமே நல்லா வெந்திருக்குங்க. பருப்பை இது போல நல்லா கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இது இருக்கட்டும். அடுத்ததா பாத்தீங்கன்னா தாளிச்சுக்கலாம். தாளிக்கிறதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இது கூட பிரியாணி இலை, ஒரு பட்டை, 2 கிராம்பு சேர்த்துட்டு இது கூட வெங்காயம் சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா பெரிய வெங்காயத்துல ஒரு வெங்காயத்தை நல்லா பொடியா கட் பண்ணிட்டு சேர்த்திருக்கேன். வெங்காயம் பொன்னிறமெல்லாம் வதங்க வேண்டாம். இந்த கலர் மாறினா போதும். ரொம்ப பொன்னிறமெல்லாம் வதக்க வேண்டாம். இது கூட 3 தக்காளி பழம் சேர்த்திருக்கேன். நான் பாத்தீங்கன்னா மீடியம் சைஸ் தக்காளி 3 எடுத்திருக்கேன். கொஞ்சம் பெரிய தக்காளியா இருந்துச்சுன்னா நீங்க 2 இல்லைன்னா 1 கூட சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா சாஃப்டா வதங்கட்டும். இது கூட உப்பு சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூனை விட கம்மியா மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். மைல்டான கலரா இருக்கணும். ரொம்ப மஞ்சத்தூள் சேர்க்க வேண்டாம். இந்த மாதிரி மசாலாவை நல்லா பச்சை வாடை போற வரை வதக்கி விட்டுட்டு இதுல 1 கொத்து அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துட்டு அரைச்சு வச்ச மசாலாவை இதுல சேர்த்துக்கலாம். இந்த மசாலா சேர்த்து நீங்க கிண்டும் போது, அதாவது வதக்கும் போது வீடே கமகமன்னு நல்ல வாசனையா இருந்துச்சுங்க. இது போல நீங்க 2 நிமிஷத்துக்கு மட்டும் எண்ணெயில வச்சு லைட்டா இந்த மாதிரி வதக்கி விட்டுட்டு தண்ணி சேர்த்துக்கலாம். இதுல பாத்தீங்கன்னா 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்திருக்கேன். நீங்க தண்ணி சேர்க்கும் போதே நீங்க இந்த டயத்திலே தண்ணி சேர்த்துருங்க. அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு பருப்பெல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறம் தண்ணி சேர்த்துட்டீங்கன்னா அந்த அளவுக்கு டேஸ்ட் வராது. இப்பவே நீங்க தண்ணியா இருக்கணும். உருளைக்கிழங்கும் அதுக்கப்புறம் பருப்பும் பாத்தீங்கன்னா நல்ல திக்னஸ் கொடுக்கும். இந்த அளவுக்கு தண்ணியா இருக்கணும். இது பாத்தீங்கன்னா கொதி வர்ற ஸ்டேஜ்ல நம்ம உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு பாருங்க எந்த அளவுக்கு சாஃப்டா இருக்கணும். சாஃப்டான உருளைக்கிழங்கு சேர்த்துட்டு நல்லா கிண்டி விடுங்க. இதை ரொம்ப மையாலாம் போட்டு கிண்ட வேண்டாம். உருளைக்கிழங்கு அங்கங்க தெரியிற மாதிரி இந்த பக்குவத்துக்கு நீங்க நல்லா மசிச்சு விட்டு சேர்த்துக்கலாம். லைட்டா கொதி வர ஆரம்பிச்சதுமே நம்ம வேக வச்ச பருப்பை சேர்த்துக்கலாங்க. பருப்பு பாருங்க இந்த மாதிரி நல்லா மையாட்ட வேகணும். பருப்பை நல்லா கடைஞ்சி விட்டு சேர்த்தாச்சுங்க. சேர்த்ததுக்கு அப்புறம் ஒரு முறை நல்லா கிண்டி விட்டுருங்க. உருளைக்கிழங்கு மசாலா பருப்பெல்லாம் ஒன்று சேர்ந்து நல்லா கலந்து வரணும். இது பாத்தீங்கன்னா புளிக்குழம்பு, மீன் குழம்பு, கறி குழம்பு மாதிரிலாம் ரொம்ப போட்டு கொதிக்கவெல்லாம் வைக்க வேண்டாம். எல்லாமே வதங்கினது தான், வெந்தது தான். அதனால 4-5 தடவை மட்டும் லைட்டா கொதி வந்தா போதும். இது போல நல்லா கிண்டி கிண்டி விட்டுருங்க. இந்த ஸ்டேஜ்ல நல்லா ஒரு கைப்பிடி நிறைய ஃப்ரெஷ்ஷான மல்லித்தலையை நல்லா பொடியா கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கு அப்புறம் ஒரு கரண்டி வச்சு நம்ம மறுபடியும் நல்லா கிண்டி விட்டுருங்க. அவ்வளவுதாங்க நம்மளுடைய கும்பகோணம் கடப்பா. ரொம்ப ரொம்ப டேஸ்டாகவும் ரொம்ப வாசனையாகவும் சூப்பரா இருந்துச்சுங்க. நம்ம எப்பவுமே இட்லி சாம்பார் வைக்கிறதுக்கு அதுக்கப்புறம் தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி, புதினா சட்னி எல்லாம் தூக்கடிச்சிரும். இந்த கும்பகோணம் கடப்பா செம்ம டேஸ்டா இருந்துச்சுங்க. இதுல எவ்வளவு மசாலா சேர்த்து அதுக்கப்புறம் பருப்பு உருளைக்கிழங்குன்னு சேர்த்து செஞ்சிருக்கோம்.
இது அவ்வளோதாங்க, ரெடி ஆயிடுச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இதை வந்து சூடான இட்லி கூட தொட்டு சாப்பிடுங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது ஆப்பம், இடியாப்பம், சப்பாத்தி, பரோட்டா எல்லாத்துக்கூட நல்லா மேட்சாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு